இந்த ஆடிக்கு நம்ம சென்னை சில்க்ஸ்ல up to 50% ஆஃப் காம்போ ஆஃபர், யூனிஃபார்ம் சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷன்ஸும் பிளாஸ்ட். நம்ம தி சென்னை சில்க்ஸ். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். எப்போதுமே ஏதாவது ஒரு படம் சம்பந்தமான சர்ச்சை வந்துச்சுன்னா அந்த படத்தை பார்த்துட்டு ஹோம்ஒர்க் பண்ணிட்டு தான் போய் பேட்டி எடுப்பேன். ஆனால் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இது ஒரு படம், இந்த படம் இன்னைக்கு கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம். முதல்ல இதை மக்கள்கிட்ட செய்தியாக சொல்லிடுவோம், அதுக்கப்புறம் இந்த படம் குறித்த விமர்சனங்களை அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாங்கிறதுனால தான் நான் முதல்ல தம்பி இந்திரகுமார் கிட்ட அந்த பேட்டியை எடுத்தேன். அப்புறம் அந்த நிமிஷம் அவர் பேட்டியில் பேசுகிற வரைக்கும் அவர் இந்த படத்தில் அவருக்கும் தொடர்பு இருக்குது, அவர் தான் வாய்ஸ் கொடுத்துருக்கிறாரு, டாக்குமெண்ட்ரிக்கு ஸ்கிரிப்டுக்கு வாய்ஸ் கொடுத்துருக்காருன்னு கூட எனக்கு தெரியாது. அப்படியே பிளாங்காக தான் நான் போனேன் அவர்கிட்ட போகும்போது. அதுக்கப்புறம் தான் நான் படத்தையே பார்த்தேன். அந்த ஓர் இரவுக்குள்ளே நடந்தது இது எல்லாமே. தமிழ்நாடு டிஜிட்டல் ஊடகவியலாளர் சங்கம் ஒருங்கிணைக்கும் இந்த சிறப்பு கருத்தரங்கத்தில் என்னோடு பேசுவதற்காக இருக்கக்கூடிய தோழர் நக்கீரன் கோபால் அண்ணன் அவர்களுக்கும் தோழர் சூர்யா கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கும், இப்போது நம்மிடம் தொடர்ந்து தூண்டிக்கொண்டே இருப்போம் என்று பேசி சென்ற தோழர் வீரபாண்டியன் அவர்களுக்கும், இந்த திருப்பரங்குன்றம் ஃபைல்ஸின் படத்தின் இயக்குனர் அவர்களுக்கும், தம்பி இந்திரகுமார் அவருக்கும், இங்கு வந்திருக்கக்கூடிய தோழர்கள் அனைவருக்கும், கூடவே தலையை எண்ணினால் என்னோடு சேர்த்து 6 பெண் தோழர்களுக்கும், நான் உமா தோழர் இருந்தால் இப்போ தோழின்னு இது வரைக்கும் அழைச்சதில்லை, ஸோ தோழர்களுக்கும் சேர்த்து அனைவருக்குமான வணக்கம். வந்திருக்கக்கூடிய காட்சிப்படுத்தக்கூடிய நம்ம சக பத்திரிகையாளர் தோழர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். முதல்ல இது திருப்பரங்குன்றம் ஃபைல்ஸ் ஒரு கருத்துரிமை, ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன், ஆர்டிகல் அண்டர் 19 இதை பேசுறதுக்காக தான் தம்பி கூப்பிட்டாப்ல. எனக்கு அப்படிதான் முதல்ல வடிவமைக்கப்பட்டது. இது கடந்த 3-4 நாட்களாக இங்கே நடந்த சம்பவங்கள், நாம் பார்த்தது, இந்தியா இதை எப்படி செய்தியாக்கியது, சர்வதேச ஊடகங்கள் இதை எப்படி செய்தியாக்கியது அப்படிங்கிற இடத்துல இருந்து தான் இந்த தமிழ்நாடு டிஜிட்டல் ஊடகவியலாளர் சங்கம்னு இந்த தலைப்பின் கீழே இது நடத்துறதுக்கான ஒரு காரணி இருக்கு. ஜந்தர் மந்தரில் நடந்த அந்த மாபெரும் திரள் இளைஞர் போராட்டத்தில் மெயின் ஸ்ட்ரீம் பிராட்காஸ்ட் மீடியாவுக்கு உள்ள அலோவ் பண்ணல. இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிஸ்ட்னு சொல்லக்கூடியவர்களுக்கும் யூடியூபர்களுக்கும் டிஜிட்டல் ஜேர்னலிஸ்டுகளுக்கு மட்டும்தான் உள்ளர அனுமதி காட்சிப்படுத்துவதற்கும் செய்தி சேகரிப்பதற்கும் வழங்கப்பட்டது. அப்படிங்கிறது மெயின் ஸ்ட்ரீம் எந்த அளவிற்கு இந்திய இறையாண்மையிலேருந்து தள்ளி போய் நின்று இருக்கு, அதை சுட்டி காண்பிக்க வேண்டிய இடத்துலையும் அந்த கருத்து சுதந்திரத்தையும் இந்த இறையாண்மையும் காப்பாற்றக்கூடிய இடத்தில் தான் ஒரு சுகிதாவாக, ஒரு இந்திரகுமாராக, இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு பத்திரிகையாளர்களும் இங்க நம்ம நின்றுட்டு இருக்கோம் அப்படிங்கிற இடத்துல இருந்து தான் நான் இந்த உரையை தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பிரச்சனை இந்தியாவுக்கு மட்டும் இல்லை, உலக அளவுலேயே இருக்கு. இன்னைக்கு ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்குள்ள வேலை செய்யும் பொழுது இருக்கக்கூடிய நெருக்கடிகள், சவால்கள், அங்க இருக்கக்கூடிய நிறுவனம் சார்ந்த சிக்கல்கள், இதையெல்லாம் விட்டுட்டு நாம வெளியில வரும் பொழுது என்ன ஒரு சுதந்திர காற்றை சுவாசிக்கிறோமோ அதை விட 2 மடங்கான சவால்களை இந்த சுயாதீன பத்திரிகையாளர்கள் இன்னைக்கு சந்திக்கக்கூடிய இடத்துல இருக்கும். அப்ப அந்த நெருக்கடிகளை, அதாவது இங்க எந்த வகையான நமக்கு பாதுகாப்பும் கிடையாது, பத்திரிகையாளர்களுக்கான சட்ட பாதுகாப்பு கிடையாது, பொருளாதார பாதுகாப்பு கிடையாது. இதை எல்லாத்தையும் சமாளித்து நாம் எதிர்கொண்டு நிற்கும் பொழுது எதற்காக நாம் இந்த துறையை தேர்ந்தெடுத்தோமோ அதையே செய்யறதுக்கான நம் குரவலைகள் நெரிக்கப்படும் போது தான் நாம் அதுக்கும் சேர்த்து பேசுறதுக்கான ஒரு இடமா வர வேண்டியதாக இருக்கு. திருப்பரங்குன்றம் ஃபைல்ஸ் ஒரு மிட் நைட் நான் ஒரு 11:30 மணிக்கு பார்க்குறேன், அவங்க புதுக்கோட்டையில் கொடுக்கல அப்படின்னோடனே எனக்கு இயக்குனரை தொடர்பு கொள்ளணும்னு தான் அப்போ தோணுச்சு. இன்னும் சொல்ல போனால் இந்த நிமிஷம் வரைக்கும் என்னுடைய அந்த யூடியூப்கான ஆஃபீஸ் ரெடியே ஆகலை. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வைஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு ஸ்கைப் கனெக்ஷன், எந்த கனெக்ஷனுமே நாங்கள் வச்சில்ல. அப்படியான சூழலில் அவர் மதுரையில் இருக்காரு, அவர்கிட்ட எப்படி பேட்டி எடுக்கிறது அப்படின்னு நானும் செல்லையா தோழரும் பேசிகிட்டு இருக்கும்போது தான் தம்பி இந்திரகுமார் நினைவுக்கு வந்தார். சரி, இந்திரகுமார்கிட்ட முதல்ல இதை முதல் கட்ட ஒரு பேட்டியை வாங்கிடுவோம்னா, அவர் அந்த பேட்டியை சொல்லும்போது நான் படமே பார்க்காம தான் அவர்கிட்ட பேட்டி எடுத்தேன். நான் எப்போதுமே ஏதாவது ஒரு படம் சம்பந்தமான சர்ச்சை வந்துச்சுன்னா அந்த படத்தை பார்த்துட்டு ஹோம்ஒர்க் பண்ணிட்டு தான் போய் பேட்டி எடுப்பேன். ஆனால் எனக்கு என்ன தோணுச்சுன்னா,
இது ஒரு படம். இந்த படம் வந்து இன்னைக்கு கண்டிப்பா பார்க்க வேண்டிய படம். முதல்ல இதை வந்து மக்கள்கிட்ட செய்தியா சொல்லிடுவோம், அதுக்கப்புறம் இந்த படம் குறித்த விமர்சனங்களை அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாங்கிறதுனால தான் நான் முதல்ல வந்து தம்பி இந்திரகுமார் கிட்ட அந்த பேட்டியை எடுத்தேன். அப்புறம் அந்த நிமிஷம் அவர் பேட்டியில பேசுற வரைக்கும் அவர் இந்த படத்துல அவருக்கும் தொடர்பு இருக்கு, அவர் தான் வாய்ஸ் கொடுத்திருக்கிறாரு, டாக்குமெண்ட்ரிக்கு வந்து ஸ்கிரிப்டுக்கு வாய்ஸ் கொடுத்திருக்காருன்னு கூட எனக்கு தெரியாது. அப்படியே பிளாங்கா தான் நான் போனேன் அவர்கிட்ட போகும்போது. அதுக்கப்புறம் வந்து தான் நான் படத்தையே பார்த்தேன். அந்த ஓர் இரவுக்குள்ள நடந்தது இது எல்லாமே. ஏன்னா இன்னைக்கு டிஜிட்டல் ஊடகத்துடைய நாம பயணத்துல போகும்போது நாம வந்து ஹோம்ஒர்க் பண்ணிட்டு ப்ராப்பரா போறதுக்கான நேர அவகாசம் கூட கொடுக்காம அடுத்தடுத்து நமக்கு டாஸ்கை வச்சுக்கிட்டே போறாங்க. இன்னைக்கு நாம இதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கும் போது இன்னொரு பக்கம் அடுத்து என்ன டாஸ்கை நமக்கு கொடுக்க போறாங்களோன்னு அடுத்து நாம யோசிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல தான் இருக்கோம். அதாவது இந்த இன்விடேஷன் இதுக்கு ஒரு சாட்சி. நாங்க முதல்ல ஒரு பிளான் பண்ணி இந்த இன்விடேஷனை ரெடி பண்றோம், அடுத்து இன்னொரு பிரச்சனை வருகிறது. இப்போதும் வந்து எல்லாரும் ஒரு பெருமிச்சு, அதாவது என்னன்னா அதாவது மத்திய கல்வித்துறை சார்ந்த அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் வந்து ராஜினாமா செய்வதா ஒப்புக்கொண்டார்னு மத்தியத்திலேருந்து எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் இருந்து அது சந்தோஷமாக பார்க்க முடியவில்லை. என்னை போன்ற பத்திரிகையாளர்கள் அதை பார்க்கவில்லை. ஒருவேளை இதை நீர்த்து போய செய்து விடுவார்களோ என்ற ஒரு அச்சம் இருக்கிறது. அதற்காகவே பேச வேண்டியதாக இருக்கிறது. அவர்கள் கேட்பது சரியான தேர்வு, நாம் கேட்பது இந்த தேர்வே சம வாய்ப்பும் சமூக நீதியும் இல்லை என்றுதான் நாம சொல்லிக்கிட்டு இருக்கோம். தமிழ்நாடு அனிதா என்ற தங்கை நேற்று இரவு கூட அந்த வீடியோவை நான் திரும்ப பார்த்தேன். அவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தான், அந்த சுப்ரீம் கோர்ட் வாசல்ல நின்று அனிதா சொல்லுவாங்க, அதாவது என்னோட இன்னும் 2 பிள்ளைங்க எழுதுனாங்க, அவங்களுக்கு கோர்வையா பேச வராது, பதட்டமா பேசுவாங்க. அந்த அந்த இது முடிஞ்சு ட்ரையல் முடிஞ்சிட்டு வெளியில வந்து நியூஸ் 18 தமிழ்நாடுக்கு கொடுத்த 1-to-1 பேட்டியில இன்னும் 2 பிள்ளைங்க எழுதுனாங்க, கண்டிப்பா யாருமே பாஸ் ஆயிருக்க வாய்ப்பு இல்லை, ஏன்னா நாங்க படித்த கல்வி திட்டத்தின் கீழே எந்த கேள்வியுமே அதுல வரல. அதாவது இவ்வளவு மார்க் வாங்கின ஒரு பொண்ணு சொல்லுது நாங்க படிச்ச கல்வி திட்டத்தின் கீழ் வரல அப்படின்னு. அப்ப ஒரே நாடு ஒரே கல்வி, ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று எல்லாத்தையும் ஒற்றை மயமாக்கி இங்கு இருக்கக்கூடிய இந்த பன்மை தன்மையை சீர்குலைக்க நினைத்தவர்களுடைய மீது இந்த இளைஞர்கள் நேற்றைக்கு ஒரு சிறிய துரும்பை தான் கிள்ளி போட்டிருக்கிறார்கள். இப்ப என்னன்னா நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி மேல ஒரு கேள்வி, அவங்க அந்த ஃபெயிலியர் ராஜினாமா என்பது அது ஒரு ஃபெயிலியர் அப்படிங்கிறத சொல்ல வச்சிருக்கிறோம். அதுக்கு இவ்வளவு பெரிய போராட்டம், இவ்வளவு பேச வேண்டியது இருந்தது, இவ்வளவு பேர் வந்து ரத்தம் சிந்த வேண்டியது இருந்தது, இவ்வளவு பேர் பெண்கள் மானபங்கப்படுத்தப்பட்டார்கள். ஒரு சாண்டல் கலர் ஷர்ட் போட்டு எங்கிருந்தோ ஒருத்தர் வருவார், அவர் காவலரா, அவர் சீருடையில இருக்காரா, அவர் யாருன்னே தெரியாது. ஒரு பெண்ணோட பின்னாடி இருந்து போய் அந்த பெண்ணை வந்தோடைய மார்பகத்தை அவர் பிடிக்கிற அந்த காட்சி இருக்குல்ல, அது ரொம்ப மிக மோசமான காட்சி. எவ்வளவோ போராட்டங்கள் நடந்திருக்கு, இப்படி பெண்கள் அப்படி பொது வெளியில இவ்வளவு மானபங்கப்படுத்தினது கிடையாது. அதை பார்த்து ஆங்காங்கே இந்தியாவில் கொதித்தெழுந்த அந்த வீடியோ தான், அந்த ஃபுட்டேஜ் தான் இவ்வளவு பேரை பேச வச்சுது, இவ்வளவு பெண்களை வீட்டை விட்டு வெளியில வர வச்சது. வீட்டுக்குள்ள சப்ரஸ் பண்ணப்பட்ட பெண்கள் கடந்த 2 தசாப்தங்களா பாத்தீங்கன்னா தமிழ்நாடு உட்பட இந்தியா முழுவதும் நடந்திருக்கக்கூடிய போராட்டங்களை முன்னெடுத்தவர்கள் பெண்களாக இருக்கிறார்கள். அதுடைய ஒரு வடிவம் தான் அந்த வஜ்ரா, அந்த போலீஸ் வாகனத்தை ஒற்றை கையால் தடுத்து நிறுத்திய அந்த ரியா என்கிற பெண். இன்னொரு ஒரு பெண் முன்னாடி ஆண்களுக்கு முன்னாடி தன் 2 கைகளை ஏதோ பெரிய கேடயமா நினைச்சு நிப்பாரு, தான் நின்று அந்த அடியை வாங்கிக்கணும்னு நின்று அந்த இன்னொரு பெண். இன்னைக்கு வந்து இங்க கூடங்குளம் போராட்டங்களை முன்னெடுத்ததா இருக்கட்டும், சிப்கோ மூமெண்ட் மாதிரியான சூழலியல் சார்ந்த போராட்டம். இதே நேரத்தில் மத்திய பிரதேசத்தில் 2 நதிகளை கலக்கிறதுக்காக ஒரு பெண்கள் வந்து தன்னைய பாடை, அதாவது இறந்துட்டா பாடையில் அடக்கம் பண்ணுவாங்களா, அப்படி நதிகள் மேல பாடையா படுத்துக்கிட்டு ஒரு போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க 18 நாட்களாக. கேல்பெட்வா அப்படிங்கிற ஒரு நதிக்கு இடையே நடக்கக்கூடிய 44,000 கோடி மத்திய அரசுடைய ப்ராஜெக்ட்ல அதை முன்னின்று நடத்துவது பெண்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இங்கே வந்து சிஏஏ போராட்டத்தை, ஷாகின்பாக் போராட்டத்தை நடத்தியது பெண்கள். எங்கெல்லாம் ஒடுக்கப்படுகிறார்கள், நம்மளுடைய இந்திய இறையாண்மைக்கும் நம்மளுடைய ஜனநாயகத்துக்கும் கருத்து சுதந்திரத்திற்கும் ஒரு நெருக்கடி வரும் பொழுதெல்லாம் பெண்கள் முன்னாடி நிற்க வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு தள்ளப்படுகிறார்கள். நேற்று என் வீட்டிலிருந்து ஒரு உதாரணத்தை நான் அதை சொல்லணும்னு நினைச்சேன். என்னுடைய மகள் 19 வயது, சட்டக்கல்லூரி 2ஆம் ஆண்டு படிக்கிறார். சிறு வயதிலிருந்தே FTFS பார்க்கணும்னு அடம் பிடிக்கிற ஒரு பெண். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ நான் எதுவுமே சொல்லலை,
கல்லூரி முடிச்சுட்டு எனக்கு ஒரு ஃபோன், அம்மா நான் வந்து பாலன் இல்லத்துக்கு நானும் என் ஃப்ரெண்டும் போய் போராட்டத்தில் கலந்துக்கிறோன்னு சொல்லிட்டு முந்தா நாள் மத்தியானம் கல்லூரி முடிச்சுட்டு நைட்டு வரைக்கும் இருந்துட்டு வந்தா. இன்னைக்கு காலையில் ஒரு ஷூட்டுக்கு போயிட்டு மத்தியானத்துலேருந்து பாலன் இல்லத்தில் போய் உக்காந்துட்டு இருக்கா. இப்பயும் வீட்டுக்கு போயிட்டாலா இங்கே இருக்காளான்னு எனக்கு தெரியாது, நான் வேற வேலையிலேருந்து வரேன் நான். ஸோ என் வீட்டிலிருந்து ஒரு மாற்றத்தை என் புள்ள வந்து எப்படி இப்படி மாறி இருக்குன்னு நான் ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த மாற்றம் வந்து நான் வீட்டில் ஏதோ சொல்லி கொடுத்தெல்லாம் வரல, இங்க நடக்கிறத பார்த்து தன்னெழுச்சியாக வரக்கூடியது. இப்படிதான் நிறைய பேர் வர்றாங்க. தன்னெழுச்சியா வரக்கூடிய இந்த மாற்றத்தை நாம வந்து ஏதோ நமக்கு கிடைக்கிற ஒரு சிறு சிறு விஷயத்துல வச்சு நாம அதுல திருப்தி பட்டுக்க போறோமா அப்படிங்கிற ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி இருக்கு. நாம் இப்போது கேட்க வேண்டியது, தமிழ்நாடு சொன்ன பேன் நீட், ஏன் பேன் நீட்? இங்க சில வாதங்கள் வைக்கிறார்கள். ஏன் நீங்க ஜேஇஏ எதுக்கலையா, கிளாட்டை எதுக்கலையா, 10th 12th கூட தான் வந்து தற்கொலைகள் நடக்குது, அதுக்கெல்லாம் நீங்க சொல்லுவீங்களான்னு சில பேர் வந்து மிக ரொம்ப சாமர்த்தியமாக திசை திருப்பல் வேலையை செய்கிறார்கள். தமிழ்நாடு ஒரு காலத்தில் எந்த நுழைவுத் தேர்வையும் அனுமதிக்காத பிரத்யேக தன்னாட்சி மாநிலமாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு ஒவ்வொரு தேர்வாக கொண்டு வந்து, அதாவது 12th படிக்கிறதுக்கு பலனே இல்லை. நம்ம வீட்டு பிள்ளைகள், அதுவும் இந்த மத்திய அரசு பாடத்திட்டத்தின் கீழ் படிக்கிற பிள்ளைகள் யாரும் பள்ளிக்கூடத்துக்கே போறதில்ல. பள்ளிக்கூடத்துக்கு சும்மா ₹1,00,000 பணம், ஆனால் படிக்கிறது ஃபுல்லா ஏதோ ஒரு ஏஜென்சியில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி பயிற்சி பள்ளிகளுக்கு தான். இந்த நீட்டு ஜேஇ பயிற்சி பள்ளிகளில் தான் டெய்லி அட்டண்டன்ஸே, பள்ளிக்கூட செவறுகளை கூட பார்க்கறது இல்லை. அந்த ஆசிரியருக்கு எதுக்கு, அவங்களுக்கு ஏன் அவ்வளவு தகுதி தேர்வு வச்சு தேர்வு செஞ்சு அங்கே வச்சிருக்கிறாங்க? அந்த தகுதி தேர்வை விடவா இங்கே இருக்க மாணவர்களுக்கு பயிற்சி கொடுக்கக்கூடியவர்கள் எக்ஸ்பர்ட்டா இருக்கிறாங்க? அப்படிங்கறதெல்லாம் நிறைய கேள்விகள் இருக்கு. இப்படியான அதுக்குள்ள இருக்க நுட்பமான நுண்ணரசியல் கேள்விகளை கடத்தி விட்டு ரோட்ல போனாதான் ஆக்சிடென்ட் நடக்குது, அதுக்காக ரோட்ல போவேனான்னு சொல்லுவீங்களான்னு மேலோட்டமா பேசி திசை திருப்புகிற வேலைகளை சில பத்திரிகையாளர்களை செய்கிறார்கள். அதையும் இந்த இடத்தில் தமிழ்நாடு தான் சுட்டி காண்பிக்க வேண்டும். இங்கேயும் நாம தான் போராடணும், எல்லாத்துக்கும் சேர்த்து நம்ம தான் போராடணும். ஏன் தமிழ்நாடு முன்னாடி வரல? இந்தியா முழுக்க போராட்டம் நடக்குதே அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் இப்போது இருக்கக்கூடிய அரசுடைய கொள்கை சார்ந்த ஒரு போராட்டம், அவங்களும் நீட் எதிர்ப்புக்காக தான் இந்த தற்போதைய தாவேக அரசும் தன்னுடைய கொள்கையா சொல்லி இருக்கிறாங்கல்ல. அப்ப வந்து எல்லாரும் போராடுவதற்கு அனுமதியை வழங்கி இருக்கலாம்ல. ஏன் கல்வி நிறுவனங்களுக்குள் இதுவரைக்கும் யாரும் செய்யாம கல்வி நிறுவனங்களுக்குள் போய் ஏன் கைது செய்தார்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான கேள்வி. இன்னைக்கு ஒரு மூத்த பத்திரிகையாளர்கள் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு வாட்ஸ்அப் குழுவில் ஒரு அறிவுஜீவி சொல்கிறார், சோசியல் மீடியா இந்த யங்ஸ்டர்ஸ்க்கு பயம் தெரியவில்லை, கான்ஸ்டிடியூஷன் தெரியவில்லை சொல்றாங்க. விளையாட்டாக நினைக்கிறார்கள் போராட்டத்தை. சோசியல் மீடியாவுக்கும் இனி ஐடி ஆக்ட் மாதிரி ஒரு ஆக்டை உடனடியாக அரசு கொண்டு வர வேண்டும் என்று அறிவுஜீவியாக பேசுகிறார்கள். சமூக வலைதளங்களையும் ஏற்கனவே இப்ப மட்டும் சமூக வலைதளங்கள்ல என்ன இருக்கு, எழுதுனா அடுத்த செகண்ட் அவங்க மேல. இப்ப வந்து இதுல விஜயன் பத்தி நான் சொல்லியே ஆகணும். நான் விஜயன்கிட்ட பேசி 1 வருஷம் ஆகுது. அவர் நியூஸ் 7 விட்டு போனதுக்கு அப்புறம் பேசுறதுக்கான சூழல் அமையல, பேசல. 10 வருஷம் நான் அவரை பார்த்துருக்கேன். ஒரு சக தோழரா சக பணியாளரா எனக்கு தெரியும். நாம எழுதினாலே நம்மள சொல்லுவார், தோழர் நமக்கு பேசுறதுக்கு இவ்வளவு பெரிய ஒரு தளம் அமைச்சு கொடுத்துருக்காங்க, நமக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு, நீங்க ஏன் போய் சோசியல் மீடியால பேசி அவன் வந்து உங்களுக்கு பதில் சொல்ல ஏன் மன உளைச்சலுக்கு ஆளாவுறீங்க? நீங்க வந்து இங்க பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி நம்மளையே வந்து நெறிப்படுத்துவார். நீங்க இப்படி பேசுங்க அப்படின்னு சொல்றவர். அவ்வளோ எல்லாத்தையும் கால்குலேட்டிவா பார்க்கக்கூடிய ஒருத்தர். நீங்க வந்து ஒத்த பிள்ளைய வச்சுக்கிட்டு அங்க பேசுவீங்க, அவன் ஏதாவது சொல்லுவான், நைட்டு தூங்காம அடுத்த நாள் காலையில நீங்க ஷோவுக்கு வரணும் அப்படின்னு நமக்கு சொல்லுவார். ஆனா நாம அப்படி இருக்க முடியாதுல்ல. நமக்கு கையை வந்து நமக்கு வந்து அப்படி பேசி பழக்கப்பட்டதுனால நாம பேசுறோம் இல்லையா. நான் வந்து அவருக்கு வந்து கருத்து சுதந்திரம் குறித்து ஒன்று எழுதிய பிறகு சில பத்திரிகையாளர்கள் எனக்கு போன் செய்தார்கள். வேறு மாதிரியாக இருக்கிறது அது என்றார்கள். அந்த வேறு மாதிரியை கடைசி வரை சொல்லவில்லை. நீங்கள் பேசினீர்களா விஜயனிடம் என்று கேட்டார்கள். நான் விஜயனிடம் பேசி ஓராண்டு ஆகிவிட்டது என்றேன். அந்த பக்கம் ஒரு மௌனம் நிலவியது. நான் எழுதியது வெறும் விஜயனுக்காக அல்ல, நாளை சுகிதாவாக இருக்கலாம், இந்திரகுமாராக இருக்கலாம், உமாவாக இருக்கலாம், ஜென்ராம் சாராக இருக்கலாம், யாரு வேணாலும். கோபாலன் இதுக்குன்னே பேர் போனவர். எங்களுக்கு முன்னாடி அவர் முன்னேத்தியரா நாங்க வந்து ஆல்ரெடி போட்டு வச்சிருக்கோம், சீட்டு துண்டு எல்லாமே போட்டு வச்சிருக்கோம். ஏன்னா அவர் அப்படியான காலகட்டத்தில் நான் சின்ன பிள்ளையிலேருந்து பார்த்தேன். அதாவது நான் சைக்கிள்ல முன்னாடி 4ஆ மடிச்சு நக்கீரனை சொருவிக்கிட்டு எங்க அப்பா போன காலகட்டம் 80கள்லேருந்து நான் பார்த்து வளர்ந்தவர். அதனால சொல்றேன், அண்ணன் எங்க எல்லாருக்கும் முன்னாடியே போய் எங்களுக்கெல்லாம் வழிகாமிச்சு வச்சிருக்கிறாரு. சோ அதனால நாங்களும் அதற்கு தயாராகி இருக்கிறோம் என்பதுதான் இதுல நிகழ்ச்சியுடைய என்னுடைய கருத்துடைய நிறைவா சொல்வது. கருத்து சுதந்திரம் என்பது
இங்கே நீ அன்னைக்கு ஏன் கேள்வி கேட்டியா, இன்னைக்கு ஏன் கேள்வி கேட்கிற, இவங்களை அரெஸ்ட் பண்ணும்போது கேள்வி கேட்டியா என்று பல குரல்கள் இங்கே எழுகிறது. அந்த குரல்கள் கூட நியாயமான கேள்விகளை ஒடுக்குவதற்கான குரலாக இருக்கிறது. சக பத்திரிகையாளர்களுக்கு இங்கே எடிட்டோரியல் பாலிசி இருக்கு. தம்பி கூட சொன்னாப்ல, டிஎன்பிஏ குறித்து சொன்னாப்ல, டிஜிட்டல் நியூஸ் பப்ளிஷர்ஸ் அசோசியேஷன் ஒன்று இருக்கு. தமிழ்நாட்டில் ஒரு யூனியன், டிஜிட்டல் யூனியன் அசோசியேஷன் ஒன்று வச்சிருக்கிறோம். நமக்கு ஒரு எடிட்டோரியல் பாலிசி வச்சிருக்கிறோம். சக பத்திரிகையாளர்கள் ஆல்ரெடி மெயின்ல பிராட்காஸ்டிங்ல வேலை பார்த்துட்டு வந்து என்ன வார்த்தையை பயன்படுத்தணும், பயன்படுத்தக்கூடாது, எது கருத்து சுதந்திரம், எது கருத்து சுதந்திரத்துக்கு அப்பாற்பட்டு நம்ம வார்த்தையை விடுறோம், யாரை வம்புக்கு இழுக்கிறோம், யாருக்கிட்ட காசு கேட்கலாம், பேரம் பேசலாம்னு பேசுறோங்கிற பல கணக்கு வழக்குகள் இதற்குள்ள இருக்கு. ஆனால் ஸ்ட்ரீம்லைன் செய்யப்பட்ட எடிட்டோரியல் பாலிசியில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தால் சக பத்திரிகையாளர்களாக நாம் கேள்வி கேட்போம். இண்டிவிஜுவலாக லாபி செய்பவர்களுக்கெல்லாம் நாம போய் நின்றுகிட்டு இருக்க முடியாது. அது நம்மளுடைய வேலையும் அல்ல. நமக்கு பல வேலைகள் இங்க கூட்டாக செய்ய வேண்டியது இருக்கிறது என்பதை தான் நிறைவு கருத்தாக சொல்கிறேன். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.